அக்னி டிரைவர் உதவிக்கரங்கள் அறக்கட்டளை கோயம்புத்தூர். சார், நான் உங்கள் கார்த்திக். இந்த அறக்கட்டளையோட மேனேஜிங் டைரக்டர் மற்றும் ஜெனரல் செக்ரட்டரி, ஃபவுண்டர் எல்லாமே இந்த அறக்கட்டளைக்கு நம்ம தான் முன்னின்று எல்லாமே பண்ணியிருக்கோம். சார், இந்த பேரே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய பேருக்கு வித்தியாசமாக இருக்கும். என்னடா டிரைவர் அறக்கட்டளை ட்ரஸ்ட்டு, டிரைவர்களுக்கு ட்ரஸ்ட்டு அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் புதுசாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கோயம்புத்தூர்காண்டி தான் ஆரம்பித்தது. முதற்கட்டமாக கோயம்புத்தூர்காண்டி தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணதுக்கப்புறம் நமக்கு நம்ம அறக்கட்டளையோட அட்வொகேட்டும் சரி ஆடிட்டும் சரி, சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப போராடி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க. இதை ஏன் நீங்கள் வந்து, ஏன்னா இந்தியாவிலே நீங்கள் தான் அறக்கட்டளை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது டிரைவருக்குன்னு சொல்லி. ஏன்னா டிரைவர்களுக்குன்னு சொல்லி யூனியன் இருக்குது, சங்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் வந்து அறக்கட்டளை வந்து இப்போ வரைக்கும் இல்லை. இதை இந்தியாவிலே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கீங்க. இதை ஏன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. இதை நாங்களும் கொஞ்சம் கருதணும். இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறதுக்கு மாவட்ட ரீதியாக எல்லா மாவட்டத்துக்குமே நம்ம வந்து குரூப் ஆரம்பித்து அங்கங்கே நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து ஆரம்பிக்கிறோம். இந்த வீடியோ நல்லா கொஞ்சம் கேளுங்க சார், பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அறக்கட்டளை என்றால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். அப்போ இந்த அறக்கட்டளை என்னாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்டு நிறுவனம், பிறருக்கு உதவி செய்கிறது வேலை மட்டும்தான் இங்கே வேலையே, மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு சங்கமாக இருக்கலாம், ஒரு யூனியனாக இருக்கலாம், உள்ள நுழையிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு கட்டிடுவீங்க, மாதம் மாதம் சந்தா கட்டணும்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் அதில் இருக்கிற வரைக்கும். அறக்கட்டளை என்பது அது கிடையாது. நீங்கள் உள்ளே வர்றதுக்கு பணங்கிறது தேவையில்லை. ஐடி கார்டு போடுறீங்க, அந்த ஐடி கார்டுக்கு ஒரு 200 கொடுக்கணும். இன்சூரன்ஸ் போட்டு தருவோம். உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவைன்னா சொல்லுங்கள், நாங்களே போட்டு தரோம். அது ஐடி கார்டுக்கும் இன்சூரன்ஸுக்கும் சேர்ந்து ஒரு நபருக்கு 1000 ரூபா. இந்த 1000 ரூபா உங்கள்கிட்ட வாங்கி உங்களுக்கே அதை நாங்கள் கிரெடிட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், இதோடு முடிஞ்சு. மாதம் மாதம் சந்தாலாம் நீங்கள் கட்ட வேண்டாம். சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் 1000 ரூபா கட்டி உள்ள அறக்கட்டளைக்குள்ளே நான் வந்து மெம்பராக வந்துட்டேன், எனக்கு என்ன கெயின், எனக்கு என்ன பயன், எனக்கோ எனது குடும்பத்துக்கும் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். வீட்டில் இருக்கக்கூடிய இரத்த சொந்தமான உங்களுடைய சொந்தம் திடீர் மரணம், அன்றாட ஒரு ஓட்டுநராக பணிபுரியக்கூடியவர்களுக்கு திடீர் மரணம் ஏற்பட்டாலும் நமக்கு ஒரு 40,000 ரூபா பணம்ங்கிறது பெரிய பணம். நம்மளுடைய வேலை, நம்மளுடைய சொந்தங்களோட வாழ்வாதாரமே அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த 40,000 தேவைப்படும் போது, ஒரு இறுதிச் சடங்கு தேவைப்படும் போது நீங்கள் வெளியில் அங்கேயும் கடன் வாங்குவீங்க. இந்த அறக்கட்டளையில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா, அந்த எந்த மாவட்டத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த மாவட்ட நிர்வாகிகிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு முன்னணி எங்ககிட்ட தகவல் கொடுத்து 24 மணி நேரத்தில் உங்களுக்கு உண்டான அந்த இறுதிச் சடங்குக்கு ஏதோ எங்களால் முடிஞ்ச பங்களிப்பு, எங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆல் ஓவர் தமிழ்நாடு ரோடு ஃபண்டிங் எல்லா மாவட்டத்திலையும் செட் பண்ணுவோம், ஒரு வாய்ஸை போடுவோம். எல்லாமே நம்ம நண்பர்கள், எல்லாமே நம்ம சொந்தங்கள், எல்லாருமே தலைக்கு 50 ரூபா போட்டாங்கன்னா நீங்கள் 40,000 ரூபா எதிர்பார்க்குறீங்க, அது எவ்வளவோ வந்துடும். தலைக்கு 50 ரூபா அப்படின்னு போட்டால் எங்கேயோ வந்துடும். உங்கள் இறுதிச் சடங்கு சூப்பராக முடியும். புரியுதுங்களா? இதுதான் நம்மளோட வேலை. அது போக குழந்தைகளுக்கு படிப்பு, ஜூன் மாதம் ஸ்கூல் தொடங்குறதுக்கு 20 நாளைக்கு முன்னாடி உங்கள் ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் எத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்னு கணக்கெடுத்துருவாங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் நிர்வாகிகள். அந்த நிர்வாகிகளுக்கு நாங்கள் சொல்லிடுவோம் எத்தனை குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு நோட்டு, புத்தகம், பேனா, பென்சிலு, பேகு, ஸ்கூல் பேகு, லஞ்ச் பேகு, காலணிகள், இது எல்லாமே வந்து ஸ்கூல் தொடங்குறதுக்கு 20 நாளைக்கு முன்னாடி நாங்கள் இலவசமாக உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு படிப்புக்கு செலவு பண்ணுவோம். இது போக குழந்தைகளோட திடீர் மருத்துவ செலவு, திடீர் காய்ச்சல், திடீர் ஃபீவர், பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து போயிடுச்சு அந்த காய்ச்சல், கிட்டத்தட்ட 20,000, 30,000, 40,000 பெட் ரெஸ்ட்டில் அட்மிட் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னா, உடனடியாக தகவல் கொடுத்தீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த மருத்துவத்துக்கு உண்டான, ஆஸ்பத்திரிக்கு உண்டான செலவுகள் இங்கே வந்து அறக்கட்டளை உங்களுக்கு கொடுக்கும். சார், நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து உங்கள்கிட்டேருந்து மாதம் மாதம் காசு வாங்க போகிறதில்ல, எப்போதுமே காசு வாங்க போகிறதில்ல. இதை மீறி உங்களுடைய மாவட்டத்தில் ஏதாவது நீங்கள் பயணிச்சா இவ்வளோ பணம் தரணும், அவ்வளோ பணம் தரணும்னு சொன்னாங்கன்னா டைரெக்டாக எங்களுடைய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸுக்கு நீங்கள் வந்து தெரியப்படுத்திடலாம். நாங்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுப்போம். அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி தான் நம்மளோட கட்டமைப்பே அப்படி தான்.
இதில் வந்து முழுக்க நீங்கள் பயன்பட்டு தான் பெற்றுக்கிட்டு இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு காப்பீடு கொடுத்தோம். அந்த காப்பீடு எப்படிப்பட்ட காப்பீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ தனியாக போய் காப்பீடு போட்டிங்கன்னா குறைஞ்சது தனி நபருக்கு ஒரு 9 லட்ச ரூபா கவரேஜ் ஆகிற மாதிரி காப்பீடு போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 2000 ரூபா இல்லாமல் போட முடியாது. நாங்கள் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்லேயே நாங்கள் காப்பீடு போட்டுருவோம். 9 லட்ச ரூபா கவர் ஆகும். அந்த 9 லட்ச ரூபா உங்களுக்கு மட்டும் கேட்டால் கிடையாது, உங்கள் மனைவிக்கும். வீட்டில் வலிக்கு விழுந்தாலோ, பாம்பு கொட்டினாலோ, தேல் கொட்டினாலோ, மாடியிலேருந்து கீழே சறுக்கி விழுந்துட்டாலோ, ஒரு விபத்தினால், விபத்துனா காமன் விபத்து, வண்டிக்கு வண்டி ரோட்டில் போய் ரோடு ஆக்சிடென்ட்டு, வெளியூர் போனால் ஆக்சிடென்ட் இல்லை, விபத்து. சாக்கடிச்சாலும் அயன் பண்ணுறாங்க, சாக்கடிச்சிருது, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், ட்ரீட்மெண்ட்டுக்கும் இங்கே கவர் ஆகும். பாம்பு கொத்திருச்சு, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம், ஆள் இறக்கலை, ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணோம், கவர் ஆகும். திடீர்னு அந்த கவராயும் அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இறந்துட்டாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான செலவும் கவர் ஆகும், இறந்தாலும் அவங்களுக்கு கவர் ஆகும். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு போடுது, இந்த அறக்கட்டளையும் போடுது. இதை வந்து நீங்கள் தான் அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கணும் எங்ககிட்ட. நாங்கள் உங்களுக்கு அந்த இதில் கம்பன்சேஷன் இல்லை. என்னன்னா, இந்த இன்சூரன்ஸை நீங்கள் வெளியில் போட்டால் 3000 4000 தேவைப்படும். நாங்கள் போடுறதுனால உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டே நாங்கள் போட்டுருவோம். வருஷம் ரினியூவுக்கு உண்டான அமௌண்ட் சொல்லுவோம். அந்த பாலிசி முடிகிற நேரத்தில் நாங்களே உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுவோம். அவங்க வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா ரினியூ பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் இந்த அறக்கட்டளையில் நீங்கள் வார்டுக்கு பயணிச்சுட்டு இருக்கலாம், ₹1 காசு கொடுக்க வேண்டாம். நீங்கள் பயன்படுறது வந்து பார்த்தீங்கன்னா, திடீர் மரணம், குழந்தைகளுக்கு திடீர் மருத்துவ செலவு, ஆண்டுகள் ஒரு தடவை வந்து குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, சரிங்களா? இதெல்லாம் இந்த அறக்கட்டளையே உங்களுக்கு சிறந்த முறையில் பயன்படுத்தி கொடுக்கும். இதனால் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களும் நண்பர்களும் சொந்தங்களும் அந்த உங்களுக்கு மாவட்டத்தில் உருவாக்கியிருக்கோம், ஒரு குரூப் உருவாக்கியிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப்பு. அங்கங்கே நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் முழுமையாக வேலை முடியலை. ஆனால் இங்கே கோயம்புத்தூரில் ரொம்ப பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. அதுபோக மற்ற மாவட்டங்கள்லையும் இது இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் ஆரம்பித்ததே வந்து எங்கள் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற 4 மாவட்டத்துக்காண்டி ஆரம்பித்தது தான். அதை ஆடிட்டரும் அட்வொகேட்டும் எங்களுக்கு வலியுறுத்தினதுனால, இதை ஏன் சார் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும், உங்களுக்குன்றது தான் ஒன்று இல்லையே, இதை எல்லாத்துக்கும் உதவி பண்ணுங்க, ஏன் நீங்களே சுயநலமாக இருக்கீங்கன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு புத்துச்சு. அதனால் இப்போ தமிழ்நாடுக்குள்ளே நம்ம வந்து அறக்கட்டளையை விரிவுபடுத்துகிறோம். இதிலே நீங்களே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களே வந்து என் மாவட்டத்தை என்னால் ஒருங்கிணைக்க முடியும், எனக்கு இந்த பொறுப்பு கொடுங்க. இதில் வந்து சம்பளம்லாம் கிடையாது சார், பொது தொண்டு தான். நீங்களும் உள்ள ஒரு ஆளாக இருக்கலாம், என்ன பேருக்கு அந்த இதை வழி நடத்துறீங்க, அதை மீறி நான் இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிடுவேன், இதை நான் கரெக்டான முறையில் வழி நடத்துவேன், என்னால் முடியும் அப்படின்னு நான் இதை வந்து பொது தொண்டு செய்கிறதுக்கு எனக்கு மனம் இருக்குது, கூட சப்போர்ட் பண்ணதான் ஆளுன்னா நாங்கள் இருக்கோம். எங்கள் கூட சேர்ந்து பயணிங்க, மற்ற இல்லாத நபர்களுக்கு கொடுங்க. அதாவது நம்மளுடைய கொள்கை கோட்பாடு என்ன ஆகுனா, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அதனால் வந்து இன்னைக்கு அக்னி டிரைவர் ஹெல்ப்லைன் ட்ரஸ்ட் வந்து எல்லா மாவட்டத்திலையும் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா காமனாக தான் நான் பேசுகிறேன், இந்த மாவட்டம் குறிப்பிட்டு சொல்லலை. எல்லா மாவட்டத்துக்குமே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதனால் வந்து ஒரு தத்துவத்தோடு சொல்கிறேன், ரெக்கையை விரி உயரப்பற அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதற்கப்புறம் முடங்கி இருந்ததெல்லாம் போதும், நமக்கு நாமளே வந்து ஊன்றுகோலாக ஒரு அறக்கட்டளையை ஒரு நமக்கு உண்டான ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கிட்டோம். இதில் நீங்கள் சேர்ந்து பயணித்தாலே சிறந்த முறையில் பயணிக்கலாம். வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ, இல்லை இதுக்கப்புறம் புரிதல் தேவைப்பட்டாலோ, தாராளமாக என்னுடைய நம்பருக்கோ, ட்ரஸ்டோட ஆஃபீஸ் நம்பருக்கோ, இல்லை ஆஃபீஸோட லேண்ட்லைன் நம்பருக்கோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு எந்த நேரமும் சேவை செய்ய நான் காத்திருக்கிறேன். என் பேர் கார்த்திக், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.